நம்மாள் ஒரு கிரிக்கெட் வம்சாவளியிலேருந்து வராப்ல. அப்பா பொழக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயரு. மாமா பொழக்கு அவரு இன்னொரு கிரிக்கெட் பிளேயரு. குட்டி பையனா இருந்த ஷான் பொழக்கும் கிரிக்கெட்ட நோக்கி போயி 1996ல கிரிக்கெட் பிளேயரா ஆகுறாப்ல சவுத் ஆஃப்ரிக்காக்கு. ஒரு காலத்தில அண்ணன் தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டனாவே இருந்தாப்ல. சுமார் 1995ல ஆரம்பிச்சு 2007 வரைக்கும் ஒரு கொடூர பவுலரா இருந்தாப்ல சவுத் ஆஃப்ரிக்காக்கு. நம்ம ஆள் வந்து உலக பாஸ்டாலாம் போட மாட்டாப்ல. ஆனா வந்து லைன் அண்ட் லென்த்து அக்காவா, சும்மா பக்காவா போட்டு தள்ளிட்டு இருப்பாப்ல. நம்ம ஆளுக்கு லைன் அண்ட் லென்த் பெர்ஃபெக்ட்டா போடணுங்கிறது தான் ஒரே எண்ணம். சும்மா இந்த உலக ஸ்பீடாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆளு ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயரு. டெஸ்ட்ல மட்டும் 420 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காப்ல. அதுபோக ஒன் டேல கிட்டத்தட்ட 400. இந்த மாரி மரண கொடூரமான நம்பர்ஸ் வச்சிருக்காப்ல. 2000லிருந்து 2003 வரைக்கும் நம்ம ஆள் தான் கேப்டனா இருந்தாப்ல சவுத் ஆஃப்ரிக்காக்கு. எப்பப்பல்லாம் ரன்ன கன்டெயின் பண்ணுமோ, எப்பப்பல்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு பிரேக் த்ரூ தேவையோ, அப்பப்பல்லாம் ஷான் பொலக் வருவாப்ல. நம்ம ஆளு பல வேர்ல்டு கப்ல விளையாண்டுருக்காப்ல. 96, 99, 2003, 2007 எல்லா வேர்ல்டு கப்லயும் விளையாண்டுருக்காப்ல. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிக்காம போயிட்டாப்ல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, மூளைய அப்பப்ப பயன்படுத்தாம, மசில நம்பி பொழப்ப நடத்திருவாங்க. ஆனா பொலக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஆளு. ஸ்பீடு கூட எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனா, நான் பிரெயின யூஸ் பண்ணி எப்படி கட்டம் கட்டி தூக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் கிளம்பிருவாப்ல. சவுத் ஆஃப்ரிக்கா புரொடியூஸ் பண்ணதிலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவுலரு ஷான் பொலக்.